மேலும் திருத்துவம் என்ற கோட்பாடு, திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் எங்குமே சொல்லப்படவில்லை. திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இல்லை, ஆனால் குரானில் உள்ளது. திருக்குரான் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 171 இறைவன் மூவர் என்று சொல்லாதீர்கள், அப்படி சொல்வதை விட்டுவிடுங்கள், அதுவே நல்லது. மேலும் திருத்துவம் பற்றி சூரா அல்-மாயிதா அத்தியாயம் 5 வசனம் 73 சொல்கிறது, நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் ஒருவன் தான் என்று கூறுபவர்கள் நிராகரித்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், தன்னை தேவன் என்று சொல்லிக் கொள்ளவே இல்லை. அதனால் தான் திருத்துவ கோட்பாடு பைபிளில் இல்லை. திருத்துவத்திற்கு மிக அருகாமையில் வருகின்ற ஒரு வசனம் 1 யோவான் 5 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்கிறது, பரலோகத்தில் சாட்சியாயிருக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒருவரே. ஆனால் இதன் மெய்த்தன்மை பற்றி 32 பேரறிஞர்கள் ஆராய்ந்தார்கள். கிறிஸ்தவ அறிஞர்கள், மிக திறமையானவர்கள், 50 வெவ்வேறு திருச்சபைகளின் ஆதரவை பெற்றிருந்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனமானது, அதாவது 1 யோவான் அதிகாரம் 5 வசனம் 7, இது திணிக்கப்பட்ட, புனைக்கப்பட்ட, இட்டுக்கட்டப்பட்ட பைபிளிலிருந்து விலக்கப்பட்ட வசனமாகும் என்கிறார்கள். இயேசு கிறிஸ்து, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், தான் தேவன் என்று சொல்லவே இல்லை. நான் தான் தேவன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஒட்டுமொத்த பைபிளிலும் ஒரு வசனம் கூட இல்லை. நான் தேவன், என்னை வணங்குங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை. அதற்கு மாறாக யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 28 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 29, என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 20, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் வசனம் 30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை தேடாமல் என் பிதாவுக்கு சித்தமானதை தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நியாயமாய் இருக்கிறது. என் சித்தத்தை அல்ல, இறைவனின் சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்பவர் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் இறைவனுக்கு முழுமையாக அடிபணிபவன். என்னுடைய சித்தம் அல்ல, தேவனின் சித்தம் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு முஸ்லிம். மேலும் அவர் அல்ஹம்துலில்லாஹ் இறை தூதர்களில் வலிமையான தூதராக இருந்தார். நாங்கள் நம்புகிறோம்.